அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற சிறுகதை கிருஷ்ணா டாவின்சி இயற்றிய காலா அருகே வாடா. காலா அருகே வாடா இதனுடைய ஆசிரியர் கிருஷ்ணா டாவின்சி. காலா என்ற சொல் இங்கு யமனை குறிக்கிறது. யமனே முடிஞ்சா என்கிட்ட வந்துப்பா என்ற சவால் விடுக்கும் விதமாக இந்த தலைப்பை வைத்திருக்கிறார். கதையினுடைய மையக்கருத்து என்னென்றால், தனியார் மருத்துவமனைக்கு செல்லுகின்ற ஒருவன் அங்கு மருத்துவர்களால் கேட்கப்படும் அதிகபட்சமான தொகையிலிருந்து எப்படி தப்பித்து இயற்கை மருத்துவத்தை பயன்படுத்தி தன்னுடைய உடல் நலத்தை செம்மையாக்கி கொண்டான் என்பதுதான் இந்த கதையினுடைய மையக்கருத்தாக இருக்கிறது. மிக அழகாக இந்த கதையை தற்கால சூழலில் எப்படி தனியார் மருத்துவமனைகள் இயங்கி வருகின்றன என்பதை அப்பட்டமாக படப்பிடித்து காட்டுகிறது இந்த சிறுகதை. இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரங்கள்: முருகேசன் என்பவர், அவருடைய மனைவி தமிழரசி, அவர்களுக்கு 2 பசங்க, சாந்தன், சாந்தினி, அதுக்கப்புறம் டாக்டர் மஞ்சுளா ராமநாதன், டாக்டர் ரா என்பவர், அதுக்கப்புறம் மருத்துவமனையில் நோயாளி கதிரேசன். அந்த கதிரேசன் அவர்களுடைய மாமா, அவர் ஒரு சித்த மருத்துவர், அவர் பெயர் வள்ளிநாயகம். இவர்கள் தான் முக்கியமான கதாபாத்திரம். முருகேசன் என்பவருக்கு கதை இப்படி தான் தொடங்குது. அதிகாலையிலேயே அவருக்கு முருகேசனுக்கு விழிப்பு தட்டி விட்டது. தூங்கிட்டு இருக்க அதிகாலை விழிப்பு தட்டுச்சு. எந்திரிச்சு பார்க்குறாரு, அவரால் எந்திரிக்க முடியல. என்னடா நம்மளால் எந்திரிக்க முடியலையே, என்ன ஆச்சு நம்ம உடம்புக்கு அப்படின்னு பார்க்குறாரு. அவருக்கு கால் வீங்கி போயிருக்கு, வயிறும் உப்புசமாக வீங்கி போயிருக்கு. அவருக்கு காலும் வயிறும் அவருக்கு வீங்கி இருக்கின்றன. முதுக்கு அப்படி சொரிகிறாரு. அவர் கை வச்சு சொரிஞ்சு பார்க்குறாரு. கையில் பார்த்தா பிசு பிசுப்பாக அந்த ரத்தம் இருக்குது. நம்மளுக்கு என்னமோ ஆகி போயிடுச்சு போய், என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு. அவருக்கு 42 வயசு தான் ஆகும். உடனே அவர் யோசிச்சு பார்க்குறாரு, என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம உடனடியாக விடிஞ்ச உடனே நம்ம போயிட்டு ஆஸ்பத்திரியில் போய் தனியார் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிடணும். நம்ம கையில் ஒரு 5000 ரூபாய் ஏடிஎம்மில் இருக்குது. நம்ம முதலாளிகிட்ட கேட்டால் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாரு, இதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாரு, அதை வச்சு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள போகுது. இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது, நம்மளால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெல்ல எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு மறுபடியும் படுக்கையில் படுத்துறாரு. படுக்கையில் படுத்ததுக்கப்புறம் அவருக்கு சரியான உறக்கம் வரவில்லை. அவருக்கு கனவுகள்லாம் வரும். கனவுகள் எப்படி வருதுன்னா, பெரிய பெரிய அந்த அறிஞர்கள்லாம் அந்த ஒரு நூலை எடுத்து படிக்கிறார். தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக அவர் படுக்க போகிறாரு. அவருக்கு சரியாக தூக்கம் வரல. சரி சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுக்கிறார். அது என்ன புத்தகம்னா, ஆசிரியர் முத்துலிங்கம் அவர்கள் இயற்றிய ஒரு அருமையான ஒரு மகாராஜாவின் ரயில் வண்டி என்ற ஒரு சிறுகதை எடுத்து வாசிக்கிறார். அந்த சிறுகதையில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பறவை மரணம் குறித்தான சிறுகதை. வடக்கு ரஷ்யாவில் பிறந்து வளர்ந்த ஒரு பறவையானது அப்படியே பறந்துக்கிட்டே போகுது. பறவைகள் வலசை போகும்ல, கண்டை விட்டு கண்ட பாங்கி அப்படியே பறந்து போகிறப்போ ஆப்பிரிக்காவில் இருக்க உயரமான கட்டிடத்தில் போது அது இறந்து போயிடுது. மனிதர்களுடைய வாழ்வு இப்படித்தானோ அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறார். எங்கேயோ பிறக்கிறோம், எங்கேயோ வளர்கிறோம், எப்படியோ போகிறோம், மரணம் எப்படி வரனே தெரில, அப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள நினைக்கிறார். மரணத்தை பற்றிய ஒரு எண்ணம் அவர் மனசை வந்துடுச்சு. எப்போவுமே மனிதனுடைய மனதானது நமக்கு நோய் வந்துட்டாலும் அது பெரிய நோயாக அப்படியே மனசில் கற்பனை பண்ணிக்கோ, நமக்கு அந்த நோய் இருக்குமோ இந்த நோய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள நிறைய அவருக்கு போய்கிட்டே இருக்கு. அவருக்கு அப்படியே யோசிச்சு, நம்மளுக்கு வாய்வு சேர்ந்துருச்சா, இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா, இல்லை யுவராஜ் சிங்க்கு மூளையில் அல்லது நுரையீரல் யுவராஜ் சிங்குக்கு போல ஒரு கட்டி இந்த புற்று விட்டதா, ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்தது போல் கணையத்தில் நம்மளுக்கு புற்றுநோய் கேன்சர் வந்துடுச்சா. இப்படியாக அவருக்கு படித்தவங்களுக்கு நிறைய அந்த நோய் அப்படியே ஒரு கற்பனை பண்ணிக்கிறார். அவங்களுக்கு அந்த நோய் அந்த நோய் தான் நம்மளுக்கு வந்துடுச்சு, அதோட சிம்டம்ஸ் தானே இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்படிலாம் வந்துக்கிட்டே போகுது. அப்படியே வலுக்கட்டாயமாக கண்ணை மூடி பார்க்குறாரு. கண்ணை மூடி பார்த்தா ஒரு கல்லறை தோட்டம் தெரிகிறது. அந்த கல்லறை தோட்டத்தில் அந்த வெண்பனி புகைமூட்டம் போல உருவங்கள் இருக்குன்னு, சார்ல்ஸ் டிக்கன்ஸ், ஜான் ஸ்டெனன்ஸ், கார்ல் மார்க்ஸ், வர்ஜீனியா வூல்ஃப், மால்கம் எக்ஸ், பகத்சிங், இவங்களோட அந்த வெள்ளை உருவங்கள்லாம் அப்படி தெரியுது. இதெல்லாம் இவர் பார்க்குறாரு. என்னடா இது இப்படி கணக்கு மறுபடியும் திறந்து பார்க்குறாரு. என்ன கற்பனை பண்ணுறோம், என்ன பண்ணுறோம். மரணம் பற்றியான ஒரு பயம் அவருடைய முருகேசனுடைய மனதில் அவருக்கு விட்டது. உடனே அவர் நினைக்கிறாரு, நம்ம செம்பட்டி சொந்த ஊர், அங்கே தான் அவங்க மனைவி தமிழரசி என்பவர்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறாங்க. அவர் ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறார். அப்புறம் யோசிப்பார், இல்லை வந்தால் அவள் ரொம்ப மிகப்படுத்திடுவா, அவளுக்கு மனசு வேதனை, அவளுக்கு எதுக்கு மனசு வேதனை வேணாம் சொல்லிட்டு நான் அவரே மனசுக்குள்ள சொல்லிக்கிறார். நம்ம போய் டாக்டரை பார்ப்போம், நம்மளுக்கு ஒன்றும் இருக்காது, வெறும் விட்டமின் குறைபாடு தான், இதை சாப்பிடுங்க சரியாக போய்ட்டு டாக்டர் கொடுப்பாரு, ஒரு 200 ரூபாய் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க, அவ்வளோதான் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தேற்றிக் கொள்கிறார். மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் அவருக்கு கடப்பது மிக அரிதாக இருந்தது. முடியறதுக்கு நோயில் இருக்கிறவங்களுக்கு தான் இரவு நீளமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அவர் எப்பண்டா விடியுன்னு பார்க்குறாரு. விடிஞ்ச உடனே டக்குன்னு ஒரு ஆட்டோ கூப்பிட்றாரு. ஆட்டோவில் ஏறி போகிறாரு. ஆட்டோக்காரன் அவர் காலை பார்க்குறாரு. கால் வீங்கி இருக்குது. என்ன சார், யானைக்கால் வழியே யானைக்கால் நோயா சாருன்னு. யானைக்கால் நோய்னா கால் ஒன்றும் பெருசாக இருக்குல்ல. இவர் பதில் சொல்லவே இல்லை. என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு அங்கேருந்து நேராக ஒரு பெரிய தனியார் மருத்துவமனைக்கு போகிறார். அங்கே தனியார் மருத்துவமனைக்கு போகிறப்ப அங்கே பெரிய ஆடம்பரமான கார்கள் இருக்கின்றன.
அங்கே இருக்கிற மக்களோட புடவகாலத்தை, அதாவது அந்த ஆடம்பரத்தை பார்த்துட்டோன்னு இவருக்கே ஒரு கூலி கொடுக்குது. நம்ம சாதாரண ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம், நம்ம இங்கே வந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கூலி குறுக்கி உள்ள போகிறார். அங்கே இருக்கிற நர்ஸுங்க இவரை பார்க்குறாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டு கையில் ஒரு நீல நேர டேகை கட்டி விட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இவருக்கு அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அங்கே இருக்கிற பணியாளர்கள்லாம் பரபரப்பாக போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க, இந்த நர்ஸுங்கெல்லாம் போகிறாங்க. அங்கே பரபரப்பாக போய்ட்டு ஒரு காலை பார்க்குறாரு, மற்றவங்களுடைய கால்களை பார்க்குறப்போ காலெலாம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, ஆதி மனிதன் எத்தியோப்பியாவிலிருந்து நடந்து கொண்டு கட்ட முழுக்க இந்த உலகம் முழுக்க பரவினானே, அந்த நடை இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதே, அப்படியான நடை எளிமையாக நடப்பதற்கு என்னால் முடியவில்லையே, நான் இப்படி நோய்வாய்ப்பட்டு விட்டேன் என்று வருத்தப்படுறாரு, இப்படி இருந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 7:30 மணிக்கு வந்து 2வது மாடியில் இருக்கிற டாக்டர் மஞ்சுளா ராமநாதனை பார்க்க போங்க அப்படின்னு இவர்கிட்ட சொல்கிறாங்க. இவரும் கஷ்டப்பட்டு நடந்து லிஃப்ட்டை பிடிச்சி மஞ்சுளா ராமநாதனை போய் பார்க்க போகிறாங்க. மஞ்சுளா ராமநாதன் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக உட்காந்துட்ருக்குறாங்க. இவர் போனோன்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி வயிறு வீங்கிடுச்சு, கால் வீங்கிடுச்சுனாங்க. அவங்க செக் பண்ணுறாங்க, வயிற்று தொட்டு பார்க்குறாங்க, வலிக்குதா இங்கே வலிக்குதான்னு கேட்குறாங்க. இல்லை கொஞ்சமாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. பசி எடுக்குதா, உங்களுக்கு வந்து மோஷனோட இப்போ ஒழுங்காக போகுதா, ஜீரண கோளாறு இருக்குதா, அடிக்கடி ஜுரம் வருதா, எத்தனை நாட்களில் வீக்கம் இருக்குது, பல்லில் ரத்தம் வடியுதா, இந்த மாதிரி கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆல்கஹால் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. குடிப்பீங்களா அப்படின்னு, ஆல்கஹால் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. குடிப்பேன் டாக்டர், சனி ஞாயிறில் குடிப்பேன் டாக்டர். ஓ, எத்தனை வருஷமாக குடிக்கிறீங்க? ஒரு 9 வருஷம் 8-9 வருஷமாக குடிக்கிறேன் டாக்டர் அப்படின்ட்டு. யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்கன்னா, கோயில்பட்டியிலேருந்து யாராவது மாரிமுத்து என் ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா அப்படியே கண்டினியூ ரொம்ப நேரம் குடிப்பேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சிரிக்காதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாது, உங்களுக்கு லிவர் சிரோசிஸ்ன்னு நான் சந்தேகப்படுறேன் அப்படின்றார். சின்ன சின்ன உங்களுக்கு லிவர் போயிடுச்சு, அதனால் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன கொப்பளங்கள் உடம்புல இருக்க வந்து சீல் வடியுது, லிவர் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு, இவ்வளோ லேட்டாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. அவங்க கண்ணு மஞ்சளாக இருக்குது, உங்களுக்கு ஜாண்டிஸாக கூட இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறோம். நல்ல வேலை ஹெப்படைட்டிஸ் இருக்கக்கூடாது அப்படின்றார். இவருக்குன்னா அப்படின்னா என்னென்னு கேட்குறேன். ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னா என்னென்னு கேட்குறாரு. அது ஒரு பெரிய கிருமி, அதெல்லாம் வந்தால் உங்களால் தாங்க முடியாது, அவ்வளோதான், டெத்து தான் அந்த மாதிரி பயமுறுத்துறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, எண்டோஸ்கோப்பி எடுக்கணும், அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும், சிடி ஸ்கேன் எடுக்கணும், இன்னும் என்னென்ன நோய் இருக்குது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உங்களோட ப்ளூஃபீனை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும், ஒரு ஃபுல்லாக வந்து லிவர் ஸ்பின்னிங் டெஸ்ட் எடுக்கணும், இப்படி நிறைய டெஸ்ட்டு சொல்கிறாங்க. தலை சுற்றி போகுது, என்னடா இவங்களோட டெஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் கேட்குறாங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் பிஏ தமிழ் படிச்சிருக்கேன் அப்படின்னு. நீங்கள் படிச்சிருக்கீங்க, குடிக்கக்கூடாதுன்னு கூட தெரியாது, உடம்பு சரினா உடனே வந்து பார்க்க மாட்டீங்க ஹாஸ்பிட்டலுக்கு, உங்களுக்கு இது கூட உங்களுக்கு தெரியலையே, உங்கள் கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு. இல்லை டாக்டர், செம்பட்டியில் என் ஒய்ஃப் அங்கே இருக்கிறாங்க, அப்போ வருஷம் இல்லை, அவங்களுக்கு நான் ஒரு டென்ஷன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் உடனடியாக அட்மிட் ஆகணும் அப்படின்னா. இன்னும் அட்மிட் ஆகணும் டாக்டர். ஆமாம், 2-3 நாள் அட்மிட் ஆகணும், ஃபுல் செக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு பயம் வந்துடும். உடனே வந்து அவங்க ஒரு பேப்பரில் வந்து எழுதி கொடுத்துட்டு அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னென்னலாம் லிஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை கண்ட்ரோலுக்கு வரணும், எதயத்தை விட முக்கியமானது லிவர், அதை கெடுத்து குட்டிச்சுவராக்கி வச்சுருக்கீங்க, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், இப்படியே விட்டால் கிட்னி ஃபெயிலியர், கோமா, இல்லைன்னா சடன் மல்டி ஆர்கன் கொலாப்ஸ், உயிருக்கு எந்த கேரண்டியும் இல்லை, உங்களுக்கு அது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, யூ ஆர் சிட்டிங் ஆன் எ டிக்கிங் பாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் சிட்டிங் ஆன் எ டிக்கிங் பாம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. பயமுறுத்துறோன்னு அவருக்கு சரி நான் உடனே அட்மிட் ஆகும்னு சொல்லிட்டு பயமுறுத்தி அவர் அட்மிட் ஆகி வச்சிட்டாங்க. அந்த டைமில் அவர் நினச்சி பார்க்குறாரு, பசங்களை நினச்சி பார்க்குறாரு, தன்னுடைய மனைவியை நினச்சி பார்க்குறாரு, என்னடா இப்படி சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க, ஒரு பாலிசி கூட நம்ம போடாமல் விட்டோமே, இவ்வளோ செலவு இருக்குன்னு சொல்லிட்டு. மருத்துவ பாலிசி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதை வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு இந்த கதையை எடுத்து வைக்குது. ஏன்னா இவர்கிட்ட கையில் காசு இருக்கிறதே 15,000, அவங்க ஆஃபீஸில் ஒரு 10,000 25,000 தான் வாங்க முடியும், இவர்கிட்ட இருக்கிறது பெரட்ட முடியுது. ஆனால் இங்கே சொல்கிற செலவெல்லாம் பார்த்தா நிறைய போகுமேன்னு பயப்படுறாரு. அதுக்கப்புறம் ஒரு மருத்துவ பாலிசி கூட எடுத்து வைக்காமல் விட்டமே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நம்மன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ரொம்ப வேதனை அடைகிறார். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போய்ட்டு உடனே வந்து டெஸ்ட்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அட்மிஷன் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்கள் லிவர் ஃபுல்லாக போயிடுச்சு, அது 80% வேலை செய்யலை, உங்களுக்கு லிவர் பேன்ட்ரேஷன், அதாவது வந்து டிரான்ஸ்பிளேஷன் மாற்றணும், டிரான்ஸ்பிளேஷன், அதாவது உங்களுடைய லிவரை வந்து வேறு ஒருவரிடமிருந்து அந்த உறுப்பை வாங்கி உங்களுக்கு அதை பொறுத்தணும். இவருக்கு அப்படி தூக்கி வாரி ஏன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு புரியல அப்படின்னா என்னங்கன்னு கேட்குறேன். வேறு ஒருத்தர் அவங்க வாங்கி யாராவது அந்த உறுப்பை கொடுத்தாங்கன்னா அதை வாங்கணும், எவ்வளோ செலவாகுதாங்க கேட்குறேன். அதாவது ஒரு 40 லட்சம் கிட்ட ஆகணும் இருக்குது, பக்குன்னு ஆகிடும். 30-40 லட்சம் ஆகணும், நான் எங்கே போவோம் அதுக்கெலாம் அப்படின்றாரு. நீங்கள் உடனே என்ன பண்ணுங்கள், நான் வேலை செய்கிறது சாதாரண ஒரு பிளாஸ்டிக் மோல்டிங் கம்பெனி, என்னால் அவ்வளோ முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் முதல்ல அட்மிஷன் ஆகுங்க, பேசிக் டெஸ்ட் எடுப்புன்னு சொல்லிட்டு அவங்க அட்மிஷன் போட்டு அவங்க டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க. இனிமேட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா சாவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போயிடுறாங்க. உடனே வந்து அந்த மஞ்சுளா ராமநாதன் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, அந்த ஃபோனில் வந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க.
அதுக்கப்புறம் இவர் வந்து அட்மிஷனுக்காக போகிறார். அது அட்மிஷனுக்காக உள்ளே போகிறார். உள்ளே போன உடனே அவர் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவருக்கு ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க, பெட்டு போடுறாங்க, இது பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து அப்படி பதறாரு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. ஒரு 5000 அட்வான்ஸ் கட்டிடுறாரு. கட்டிட்டு அவங்க ஃபுல்லாக இருக்குது. அவங்களே சாப்பாடு கொடுக்குறாங்க. உப்பு இல்லை, காரம் இல்லை, ஒன்றுமே இல்லை, டேஸ்ட்டாக இல்லை. அவங்க வந்து கேட்குறாரு. பக்கத்தில் பார்த்தா கதிரேசன் ஒருத்தர் கதாபாத்திரம் இருக்குது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் இருக்கிறான். கதிரேசன் கதாபாத்திரம் வந்து சர்க்கரை நோய்க்காக வந்திருக்கிறார். கால் விரல ஏற்கனவே எடுத்திருக்கிறாங்க அவருக்கு. அவர் வந்து உட்காந்துருக்கிறாரு. அந்த பையனுக்கு ஹெப்படைட்டிஸ் பி அந்த பையனுக்கு. அவன் படுத்துக்கிட்டு வயிற்று பிடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான். கதிரேசன் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கிறார். அவர் கதிரேசனுடைய மாமா. அவர் பேர் வள்ளிநாயகம். அவர் சொல்கிறார், சர்க்கரை நோயெலாம் ஒரு நோயே கிடையாது மாப்பிள்ள, நீங்கள் வாங்க, நான் சரி பண்ணிடுவேன்னு. ஆனால் கதிரேசன், அட போங்க மாமா, உங்கள்கிட்ட வந்து கரிசலாங்கண்ணி சாப்பிட்டு அந்த கீரை சாப்பிட்டு இந்த கீரை சாப்பிடுங்க, காலை எங்கேயோ போயிடுச்சுன்னு இதில் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறார். அந்த நேரம் பார்த்து அதுக்கப்புறம் இந்த நர்ஸு வராங்க. நர்ஸு வந்தவுடனே இந்த உங்கள் வயிற்றில் இருக்க இந்த ஃப்ளூயிட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஊசி போடுறாங்க. கொஞ்சம் வலிக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட்டு டெஸ்ட் எடுக்கிறாங்க. அவர்கிட்ட முருகேசன் சொல்லுமா, இட்லி எல்லாம் உண்மையில உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும், அப்படி தான் இருக்கும், போப்போ சரியாகும், பழகிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனியர் டாக்டர் ஒருத்தர் வர்றார். டாக்டர் ராவ் என்ற ஒரு சீனியர் டாக்டர் தன்னுடைய மாணவர்கள் புடைசூட அந்த இடத்துக்கு வர்றார். சீஃப் டாக்டர் வருவார். 12 மணிக்கு அப்படி வர்றார். அவர் பார்க்கறதுக்கு ஃபாரினில் படித்தவர், அப்படி சிறப்பாக அப்படி இருக்கிறார். டுட்டப்பாக கூட ஜூனியர்ஸ்லாம் நிறைய பேர் வரார். அவர் ஒரு கலக்கலப்பாக ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே வரார். ஒரு பேஷண்ட்டை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு, என்னடா பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டே வரார். டக்குன்னு வரார். டக்குன்னு வந்து இவரை பார்க்குறாரு. யாருன்னா முருகேசனோட லிஸ்ட்டை எடுத்து பார்க்குறாரு. என்னது எக்கச்சக்கமாக இருக்குது, இவருக்கு ஜாண்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ஜிஓடி என்சைம் அளவு நிறைய இருக்குது. ரத்தத்தில் பிளேட் லெவல் அபாயமாக இருக்குது. 35,000 தான் இருக்குது. நார்மலாக 1,00,000க்கு மேலே இருக்கணும். காமா, ஜிடி, ஆல்கஹால், குளோஃபின் எதுவுமே நார்மலாக இல்லை. எதுவும் ஒன்று கூட இருக்குது, இல்லை ஒன்று குறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு லிவர் சிரோசிஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பேட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ்னு சொல்லிட்டு குமரேசன் கிட்ட டாக்டர் சொல்கிறார். ஒரே ஒரு ஆறுதல் செய்தி, ஹெப்படைட்டிஸ் இல்லை, அது நெகட்டிவ்னு காமிச்சிருக்கு. அது இருந்திருந்தால் ஃப்ரீசர் பாக்ஸுக்கு சொல்லி விட்ருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாரு. ஃப்ரீசர் பாக்ஸில் என்ன இறந்தவர்களை வைக்கின்ற பெட்டிக்கு சொன்னேன். உடனே கூட இருக்கிற ஜூனியர்ஸ்லாம் சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு இருக்காங்க. முருகேசனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மனசுக்கு பயமாக இருக்குது. தயவுசெய்து இனிமேல் டாஸ்மாக் போகாதீங்க, அது ஒயின் ஷாப்புக்கு இல்லை, அது வந்து பாய்சன் ஷாப் அப்படின்னு சொல்கிறார். கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணுதுன்னா ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு எல்லாருடைய ஜனங்களோட லிவரெல்லாம் கெடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயின் ஷாப் பற்றி ஒரு விழிப்புணர்வை இந்த கதையில் வந்து அவர் சொல்லியிருக்கிறார். உடனே இவர் கேட்குற முருகேசன், டாக்டர் நம்ம அந்த லிவர் மாற்று ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகணுமா டாக்டர் கேட்குறாரு. கட்டாயம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, இல்லைன்னா நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க, என்னால் 30-40 லட்சம் கொடுக்க முடியாது டாக்டர். உடனே ஒரு டாக்டர் ராவ் சொல்கிறாரு, என்ன முருகேசன் சொல்கிறீங்க, மனித உங்களோட உயிரை விடவா அது அப்புறமா நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை டாக்டர், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாரு, தயவுசெய்து எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க, எனக்கு எதுவுமே முடியாது, இது என்ன காசு கட்ட முடியாது சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த அருமையான ஒரு வசனத்தை சொல்கிறார். மூலதனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். மூலதனம் என்பது, டாக்டர் என்னை விட்டுருங்க டாக்டர், சம்பாதிக்க வேறு வழி கிடையாதா, எங்களை வச்சு தான் நீங்கள் சம்பாதிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, கார்ல் மார்க்ஸ் படிச்சிருக்கீங்களா டாக்டர்னு கேட்குறாரு. மூலதனம் என்ற அற்புதமான நூலை இயற்றிய கார்ல் மார்க்ஸ் மூலதனம் புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? அந்த மூலதனம்ங்கிறது ரத்தம் குடிக்கிற வவ்வால் மாதிரி. உயிர் வாழும் உழைப்பாளிகளின் ரத்தத்தை அது உறிஞ்சி குடிக்கும். எவ்வளவு ரத்தம் குடிக்குமோ அவ்வளவு நாள் உயிர் வாழும். உங்கள் மூலதனத்துக்கு ரத்தம் தேவை, அதை என்னால் கொடுக்க முடியாது, என்னை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு முருகேசன் டாக்டர்கிட்ட சொல்கிறார். தயவுசெய்து என்னை வந்து விட்டுருங்கன்னு சொல்கிறார். அதுக்கு டாக்டர் சொல்கிறார், ஏன்பா உன்னோட லிவர் 80% போயிடுச்சு, நீங்கள் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறேன், என்னை விட்டுருங்க டாக்டர் ப்ளீஸ்ன்னு சொல்கிறாங்க. அது இந்த மூலதன விஷயம், ரத்தம் ஒப்பாடக்கூடியதெல்லாம் கேட்ட சொன்ன உடனே டாக்டருக்கும் அந்த மஞ்சுளா ராமநாதனுக்கும் ஷாக்காக இருக்குன்னு இவ்வளோ விஷயம் சொல்கிறானே சொல்லிட்டு, சரிப்பா அவனை விட்டுறன்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு அந்த பேசிக்காக அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் சரின்றாரு. அதுக்கப்புறம் அவர் போன உடனே அந்த டாக்டர் ராவ் சொல்கிறாரு, அவனோட ஃபீஸில் ஒரு 50% கழிச்சிருங்க, பாவம் கஷ்டப்படுறவனா இருக்கான்னு சொல்லி விட்டுறாரு. இது இப்படியாக நிறைவாகி விட்டார். ஒரு 2-3 மாதம் கழித்து டாக்டர் ஜெனிவாவுக்கு போயிட்டார். ஜெனிவாவுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கிறார். ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டுருக்கார். அங்கே பார்க்குறாரு, நம்முடைய முருகேசன் வந்து ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்கிறார். உடல் ஆரோக்கியமாக இருக்குது, கால் நல்லா இருக்குது, திடகாத்திரமாக இருக்கிறார், சைக்கிளில் போயிட்டுருக்காரு. டாக்டருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இவன் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு மாதத்தில் என்னடா சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு காரை அவன் முன்னாடி போய் நிறுத்துறாரு. காரை முன்னாடி நிறுத்த உடனே இந்த முருகேசன் மாதிரியே இருக்கிறதா? ஆமாம் டாக்டர், நல்லா முருகேசன் நிறுத்த, எனக்கு தெரியுதா? டாக்டர் தெரியும், நான் தான் முருகேசன் அப்படின்னு. எப்படி இருக்கீங்க, எப்படி உடம்பு சரியாச்சு உங்களுக்கு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கதையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா,
டாக்டர் நீங்கள் வந்து என்னோட சிறுநீரகம் 80% போயிடுச்சு, 20% தான் இருக்குது, வேலைக்கு ஆகாதுன்னு செத்து போய்டுன்னு சொன்னீங்க, பயமுறுத்துனீங்க. ஆனால் சித்த மருத்துவர் வள்ளிநாயகம் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தேன். அவர் சொன்னார், 15% சிறுநீரகம் நன்றாக இருந்தாலே போதும் நாம் உயிர் வாழ்வதற்கு என்று சொல்லி என்னை வந்து அழகாக சித்த மருத்துவத்தையும் அலோபதி மருத்துவத்தையும் கலந்து கொடுத்து என்னை மிக அழகாக சரிப்படுத்தி விட்டார். முதல்ல சிறுநீரகத்தை பலப்படுத்தினார். அதுக்கப்புறம் வந்து உடல் உபாதைகள் ஒவ்வொன்றையாக குறைச்சிக்கிட்டு வந்தார். காரம், உப்பு இல்லாமல் உணவு முறைகள் எடுத்துக்கொள்ள சொன்னார். என்னுடைய உடல்நிலை நல்ல மாற்றம் ஏற்பட்டது. நான் மிகுந்த ஆரோக்கியமாக மாறிவிட்டேன். ஆடாதொடை, கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி, அதோட அலோபதி மாத்திரை பேக்கேஜில் முதல்ல மஞ்சக்காமலையும் பேட்லெட்டையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். சாப்பாட்டு முறையை முழுக்க மாற்றினார். உப்பு, எண்ணெய், காரம் அது பக்கம் போக விடவில்லை என்னை. டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ். அப்புறம் லிவருக்கு வந்தார். நீங்கள் லிவர் வேஸ்ட் ஆகிடுச்சு, தூக்கி போட்டுருக்கணும்னு சொன்னீங்க. அவர் 15% இருந்தாலே போதும், நல்லா வேலை செய்ய வைக்க முடியும்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ராங் பண்ணார். மெல்ல மெல்ல அதுவும் வந்தது, ஆரோக்கியம் வந்தது. டாக்டர், எனக்கு இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்கிறாரு, டாக்டரோட முதல் கடமை பேஷண்ட்டை பயமுறுத்தாமல் நம்பிக்கை கொடுக்கறதான்னு அடிக்கடி சொல்லுவார். நீங்கள் எல்லாம் நான் செத்து போயிடுவேன்னு முகத்தில் அடித்தாப்புல சொன்னீங்க, நீங்கள் நல்லா உயிர் வாழ்வீங்கன்னு அவர் சொன்னார். அவர்கிட்டே சரணாகதி அடைஞ்சேன். இப்போது லேட்டஸ்ட் ப்ளூர்ஃபீன் டெஸ்ட் படி எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலாக இருக்கான். கம்பெனி வேலை முடிஞ்சதும் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கிறேன். ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சித்த மருத்துவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு போயிட்டார் முருகேசன். அவர் சொல்கிறாரு, டாக்டருக்கு ஆச்சரியமாயிடும். டாக்டர் ராவ், திஸ் மஸ்ட் பி எ மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் கை லேசாக நடுவிச்சார். லைட்டாக வேர்த்து ஜேசிக்காரில் இருக்கிறாங்க. உடனே நம்ம முருகேசன் திருப்பி கேட்குறாரு, உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கா டாக்டர்? சிம்டம்ஸ் அப்படி தான் இருக்குது. காலையில் எழுந்ததும் தலைவலி, தலை சுத்தல் இருக்குதா? கை காலில் மதமதப்பு, காலையில் முருங்கைக்கீரை சூப், சாப்பாட்டில் வாழைத்தண்டு, வாழைப்பூ, சுரைக்காய், பீர்க்கங்காய், பார்லி நிறைய சேருங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. இஞ்சி சாரோட சீரகம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வெள்ளைத்தாமரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேசிக்கொண்டே போன முருகேசனை பிரமித்தபடி பார்த்தார் டாக்டர் ராவ். இப்படியாக இந்த சிறுகதையை நிறைவு செய்கிறார் கிருஷ்ணாடானந்தி. தனியார் மருத்துவமனைகள் எப்படி நம்முடைய மனதின் பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ளை கொள்ளையாக பணம் அடிக்கிறார்கள் என்பதை அழகாக எடுத்துரைக்கிறது. மேலும் நம்முடைய பாரம்பரியமான சித்த மருத்துவத்தை விட்டு நாம் வெகு தூரம் விலகி வந்து விட்டோமே என்ற ஒரு கேள்வியை வைக்கிறது இந்த காலா அருகே வாடா என்ற ஒரு சிறுகதை. நன்றி.